சிதம்பரம் நடராஜன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கோயிலில் இருக்க சாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் மொத்தம் 4 கோபுரம் இருக்குமா. இங்கே இருக்க சிவன் வந்து நடராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவங்க நடன பொசிஷனில் இருப்பாங்க. இந்த நடன பரதநாட்டியம் அந்த மாதிரி இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாமே தெய்வம் இந்த நடராஜர் கடவுளை தான் வந்து போற்றுவாங்க, சாமியாக கும்பிடுவாங்க. இந்த கோயிலில் நிறைய ரகசியம் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று தான் சிதம்பர ரகசியம். அது நீங்கள் இந்த வீடியோவில் போக போக பார்ப்பீங்க. உங்ககிட்ட இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லா இயற்கை எந்திரமும் எல்லா இடத்துலையும் போகும்போது அது ஒர்க் ஆகும், இயங்கும். ஆனால் இந்த கோயிலில் இங்கே இருக்க கோபுரம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே இருக்கும் போது ஒண்டி அங்கெல்லாம் வந்து செயல்படாது, இயங்காது. ஏன்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் தெரியுதோ தெரிஞ்சவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. நம்மக்கிட்ட இப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஒரு பழமையான சிவன் கோயில் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நினைவுக்கு ஃபஸ்ட்டு வர்றது என்ன? தஞ்சை பெரியார் கோயில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகுறதே. அதோட சிறப்புகள் சொல்லுங்கன்னு சொன்னாலுமே கண்டிப்பாக குறிப்பிட்ட அளவுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்டாகவே தெரிஞ்சிருக்கும் அந்த சிறப்புகள் அப்படின்றது. ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸில் எல்லாருக்கும் நிறையா பெரிய கோயிலை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த கோயிலோட பழமையான கோயில்னு பார்த்திங்கன்னா இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் தான். அது நிறையா பேருக்கு தெரியறதே கிடையாது. இதோட சிறப்புகளை தெரியுமான்னு கேட்டாலும் நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயிலாக இருந்தாலுமே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆனால் அங்கங்கே கொஞ்சம் நைட் நேரத்தில் குப்பையாக இருக்கிறது, அது ஓரமாக இருக்கிறதோட ஆனால் நீட்டாக இருக்குது கோயில் பார்க்கவே. அங்கே எக்கையும் வளர்த்துருக்காங்க போல் இன்னைக்கு. இதோ இங்கே தான் எக்கையும் வளர்த்து அந்த எக்கையும் எல்லோரும் பூசிட்டுலாம் போனாங்க. இப்போ நாங்கள் பார்த்தோம், ஆனாலும் டைம் இல்லை, கோயில் மூடிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தில் ஃபஸ்ட்டு சாமியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது லைனில் போகும்போதே அவங்க பொங்கல் வாங்கிக்கோங்க போயிட்டேன், கூப்பிட்டு பொங்கல் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போனோம். எப்படியோ எங்கள் டீம் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், என் ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டோன்னு எல்லோரும் ஒன்றாவே இப்போ நாங்கள் போகிறோம். நான் சொன்னல 4 திசையில் கோபுரம் இருக்கோன்னு, இது எந்த திசையோட கோபுரம்னு தெரியல. இந்த கோயிலில் வந்து ஒரு இடத்துல பார்த்தா, இப்போ நம்ம ஒரு இடத்துல பார்க்குறோன்னா 2 திசை கோபுரம் தான் தெரியும், ஏதாச்சும் 2 திசை கோபுரம் தான் தெரியும். ஆனால் இங்கே இருக்க ஒரு இடத்துல போய் நம்ம நின்று பார்த்தோன்னா 4 கோபுரமோ தெரியுமா. அந்த இடத்துக்கு போனோம்னு நினச்சோம். அது நைட் நேரத்தில் என்னாச்சுன்னு தெரில. நாங்கள் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டோன்னே ஒரு டே நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த கோயிலில் மொத்தம் 3 சிவன் இருப்பாங்க. ஒன்று வந்து நடனம் இதில் இருப்பாங்க, ஒன்று வந்து லிங்கமாக, ஒன்று வந்து அதுதான் சிதம்பர ரகசியம். நான் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் சிதம்பர ரகசியம். இங்கே 5 சபை இருக்குது. அதில் ஒரு சபை தான் பொற்சபை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஆதல் வள்ளர், அதில் இடது பக்கத்தில் ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரம் பேர் என்னென்னா திரும்பல சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீக்கும்போது தங்க வில்வம் மலையை வந்து நம்ம பார்க்க முடியும். இதோட கருப்பொருள் என்னன்னா, இறைவனை வந்து ஆழ்ந்த பக்தியில் தான் நம்ம உணர முடியும், அதை தவிர உணர்த்த முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இறைவன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காரு அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து இந்த சிதம்பர ரகசியம் வந்து நம்மளுக்கு சொல்லுது. இப்போ நம்ம கண்ணையே மிரள வைக்கிற அளவுக்கு ஒன்று பார்ப்பீங்க பாருங்களேன். அங்கே போகும்போது அவ்வளோ அழகு. அது எடுக்கக்கூடாதுன்னு அவங்க திட்டாங்க, அதனால தான் எடுக்காமல் விட்டுட்டோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பா. இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தேர் பார்த்தோம், பிரசாதம் தந்தாங்க. இந்த கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா கோயிலும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். பாய்.